அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்போது செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடத்தும் கட்சிகளுக்கு ராமதாஸ் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். ராமதாஸ் தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய சட்ட எச்சரிக்கை என்ற ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எந்தவித தொடர்பும் அன்புமணிக்கு கிடையாது என்ற இறுதி எச்சரிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி அன்று ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக இது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், மருத்துவர் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற உரிமையோ, கட்சியின் பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்தும் உரிமையோ எதுவும் இல்லை எனவும் என்பது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், அத்தோடு தேர்தல் ஆணையம் கடந்த 9ஆம் மாதம் 9 மற்றும் 27 மற்றும் 11வது மாதம் அன்று பிறப்பித்த அந்த உத்தரவுகள் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என்றும் சட்ட அதிகாரமற்றவை என்பதும் உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பின் மூலம் ராமதாஸ் தரப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே எந்த அரசியல் கட்சியும், தனிநபரும், அமைப்பும் மருத்துவர் அன்புமணி மற்றும் வேறு எவருடனும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் அரசியல் மற்றும் தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அன்புமணி தரப்பில் தேர்தல் தொடர்பான எந்தவித சட்ட நடவடிக்கையும், அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சியோ குறித்தோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்தோ, அதே போல தேர்தலுக்காக விருப்ப மனு பெறுவதோ என்பது சட்டப்படி குற்றமாகும் என்று இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கண்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி தொடர்ந்து செயல்படுவோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உட்பட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தவறாமல் மேற்கொள்ளப்படும் என்பது இதன் மூலம் கடைசி எச்சரிக்கையாக இதன் மூலம் தெரிவிப்பதாகவும் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை நிலைய சட்ட எச்சரிக்கை என்பது வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.